ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 17 தான் பார்க்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்சது நான் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 17 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பஞ்சஸ் தான் பார்ப்போம். கிளாஸ் 17 பார்ட் 2 இது. பார்ட் 1 வந்து அட்வான்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்க போகுது. பட் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண ஸ்பைரலு, ஹம்ஸு, ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணி ஒரு பஞ்ச் மாரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் பஞ்ச் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்பைரல் நல்லா பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி பக்கத்தில் இங்கேருந்து இங்கே நம்ம ஒரு ஸ்பைரல் போடுறோம். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, அந்த பேட்டர்னே வந்து நான் ஒரு 3 டைம்ஸ் கிட்ட இப்படி கொண்டு வரேன். பட் இப்படி இவ்வளோ தூரம் கொண்டு போகாமல் இப்படி கொண்டு வந்து நான் விடுறேன். ஓகேங்களா, நோட் பண்ணிங்கன்னா தெரியும் நல்லா. அண்ட் இந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்பைரல் நான் போடுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண பாருங்கள். இந்த சென்டரில் ஒரு லீஃப் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, 3 லீஃப் மாதிரி வரும்ல. ஸோ அந்த லீஃப் தான் போட போகிறேன். தென் இந்த இடத்துலையும் தென் இங்கேயும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், சுற்றி ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணால் அந்த ஃபுல்லாகவே அந்த லுக் பாருங்களேன் சேஞ்ச் ஆகிரும், அப்படியே சேஞ்ச் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படி நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க இல்லையா, இதோ இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் கொனையாக ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா, இது சிம்பிளான ஃப்ளவர் பஞ்ச். ஓகேங்களா, பேசிக்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, செகண்ட் ஒன் பாருங்கள். ஸ்பைரல் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 லேயர்ஸ் ஆச்சு வரணும் ஸ்பைரலில். ஓகேங்களா, அப்போ தான் அந்த ஸ்பைரல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்பைரல் வந்து இப்போ பாருங்கள் இப்படி ஒரு போட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் இப்படி போட்டு ஃபில் பண்ண அந்த ஸ்பைரலே தெரியாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்படி போடாதீங்க, இப்படி தான் போடணும். ஓகேங்களா, அப்போ தானே பார்க்க நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பிக் ஹம்ஸ் கொடுங்க. அகைன் அது மேலே ஒரு லேயர் பாருங்கள். இந்த ஹம்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகவே இல்லை, ஒன்றோட ஒன்று டச் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் போடணும். தென் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஷார்ட் ஹம்ஸ் போடுறீங்க. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு சிலர்லாம் ஃபில் பண்ணுறது வந்து அப்படியே ஒன்று ஒட்டிடுச்சு, உள்ள ஸ்பைரலுக்குள்ளெல்லாம் போகிற அளவுக்கு ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. மோஸ்ட்லி இந்த ஃப்ளவர் பன்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வரும்ன்றத பாருங்கள். ஸ்பைரல் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பைரல். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டம்ஸ். பிகம்ஸ் வந்து மோஸ்ட்லி வராது. ஓகேங்களா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ரிங்ஸ் வரும். இப்படி ரிங்ஸ், இந்த மாதிரி ரிங்ஸ் வரும். அண்ட் இன்னொன்று என்னென்னு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஷேப் லைட்டாக டாட் 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 மாதிரி வச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக சர்க்கிள். இந்த மாதிரி வரும். அண்ட் லீவ்ஸ் வரும். இந்த மாதிரி லீவ்ஸும் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு லீஃப் போட்டோம் இல்லையா, போர்டு லீஃப். இந்த மாதிரி லீஃப் வரும். அப்புறம் என்ன ட்ரியர் ட்ராப்ஸ் வரும். அண்ட் என்ன வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதுவும் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் டாட்ஸ். ஒரு பெரிய ஃப்ளவர் போட போகிறீங்க, அதை சுற்றி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. லைன்ஸ் வரும், செக்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் இதில் இருக்க போகுது. பார்க்கலாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். போடுறோம். ஷார்ட்டம்ஸ். அண்ட் அகைன் இங்கேருந்து ஸ்பைரல். ஷார்ட்டம்ஸ். இந்த இடத்துல சின்னதாவது ஒரு டாட் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி வந்து ஷார்ட்டம்ஸ் இருக்கா, இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வரேன். ஓகேங்களா. என்ன ஷேப்புன்னு பாருங்கள். இந்த ஷேப்பில் இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே இப்படி கொண்டு வரேன். ஓகேங்களா. பாருங்கள். இங்கே ப்ரெஸ் பண்ணி அப்படியே திக் 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 இப்படி தின்னா இங்கே விட்டுறேன். ஓகேங்களா. இந்த இடத்துலேருந்து ப்ரெஸ் பண்ணி அகைன் ஓகேங்களா. புரியுதா எப்படி பண்ணியிருக்கேன்னு. இப்படி இங்கே ஷார்ப்பாலாம் இருக்கக்கூடாது. இந்த ஷேப் இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு ஸ்பைரல் போடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், சேம் இங்கேருந்து திக்காயிட்டு வந்து இங்கே ஷார்ப்பாக விட்டுறீங்க. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஃப்ளவர் ஒரு மொட்டு மாதிரி இப்போ கொடுக்க போகிறோம். என்னென்னு பாருங்கள். லோட்டஸில் பார்த்தோம் இல்லையா, பேசிக் ஃப்ளவர்ஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். போடுறேன். இங்கே கீழே இருந்து இப்படி கொண்டு வரீங்க. ஓகே. நீங்கள் இருந்து இப்படி கொண்டு வரீங்க. இந்த இடத்துல ஒரு டாட். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இங்கேருந்து இப்படி ஒரு லீஃப் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. கர்வ் இல்லாமல் பாருங்கள். இப்படி கொண்டு வரீங்க. இங்கேருந்து கர்வ் இல்லாமல் இப்படி கொண்டு போகிறோம். இங்கே இடத்துல ஒரு டாட். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த எலமெண்ட்ஸ் போடுறோம்.
அண்ட் இந்த இடத்துல லீஃப். ஓகேங்களா? தென் இந்த இடத்துலையும் சேம். இங்கேருந்து ஒரு லீஃப். தென் நீங்கள் இந்த டாட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பதிலாக வந்து ட்ரே ட்ராப்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா வைன்ஸ் இந்த லீவ்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இல்லைனா நீங்கள் பெரிய டாட்ஸ் ஒன்று, சின்ன டாட்ஸ் ஒன்று, பெரிய டாட்ஸ் ஒன்று, அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல், அதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி எலமெண்ட்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஷேப் போட்டுருங்க சி மாதிரி. அண்ட் வந்து இதுக்குள்ளெல்லாம் வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் போடுறீங்க. ஆனால் அகைன் இதில் ஒரு லேயர். ரொம்ப கேப் விட வேண்டாம், ஓரளவு நீங்கள் கேப் விட்டு போடணும். ஷார்ட் டர்ம்ஸ். இப்போ இந்த ஷேப் தான் போட போகிறோம். இதுதான் போட போகிறோம். ஓகேங்களா? இப்படி ஒரு லைன் போட்டு இங்கே டாட் வைக்கிறோம். அவ்வளோதான். லைனில் சரி இந்த கர்வ் இப்படி ஒரு வளைவு கொண்டு வந்து ஒரு டாட். நீங்கள் டாட் வச்சுட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து டியர் ட்ராப்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், வளைவு வச்சுட்டு அப்புறம் ஒரு டாட். அழகாக டாட் இப்படி டாட் வைங்க. இப்படி கோணையாக வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா? இப்போ இங்கே ஸ்பைரல்.
அதை சுற்றி ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. அண்ட் இப்படி இங்கே ப்ரெஸ் பண்ணி இப்படி ஷார்ப்பாக விடுறீங்க. அண்ட் அகைன் இங்கே ப்ரெஸ் பண்ணி இங்கே ஷார்ப்பாக, அகைன் இங்கே ப்ரெஸ் பண்ணி ஷார்ப்பாக விடுறீங்க. ஓகேங்களா? ட்ரியர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இது. அண்ட் அகைன் இங்கே ஒரு ஸ்பைரல் பெருசாக போட்டுக்கோங்க. ஷார்ட்டம்ஸ் again spiral shortums. then நீங்க பாருங்க இத சுத்தி இந்த அளவு கேப்ல ஒரு ஷேப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ தென் இங்கே ஒரு ஸ்பைரல், ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஹம்ஸ் தெரியணும், ஸோ ஹம்ஸ்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. ஓகேங்களா? இங்கே ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து இப்படி என்ன ஷேப்புன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஓகேங்களா? என்ன ஷேப் போட போகிறோம்னா இந்த லீஃப் தான் வரைய போகிறோம். நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி கொண்டு வரீங்க, கொண்டு வந்து இப்படியே இப்படி பண்ணுறீங்க. இது நல்லா இல்லை. என்ன பண்ணுறீங்க, இப்போ சின்ன ஒரு லைன் போடுறீங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே போட போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா டியர் ட்ராப்ஸ் தான். அண்ட் இங்கேயும் சேம், இங்கே போட்டதா அந்த எலமெண்ட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த ரிங்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ரிங்ஸ் தான் இங்கே போட போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை சுற்றியெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறோம். ஏன்னா ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பைரலும் போட முடியாது, எந்த இதுவுமே போட முடியாது, ஏன்னா அப்படியே எல்லாமே இழுக்கிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாமே போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறோம்.
ஓகேங்களா, புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து போல்டு ஹென்னா ஃப்ளவர் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்பைரல், ஓகேங்களா. ஓகேங்களா, இந்த ஃப்ளவர் வந்து இப்படி தான் இருக்கணும். நீங்கள்லாம் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப கேப் விட்டுறீங்க. அண்ட் வந்து இங்கே இவ்வளோ அகலம் இவ்வளோ இருக்கணும், நீங்கள் இதோடு இப்படி கொண்டு வந்துடுறீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் ஃபில் பண்ண முடியும் இல்லையா நமக்கு. ஸோ இப்படி தான் இருக்கணும். இந்த கேப் எல்லாமே இவ்வளோ தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம வந்து இந்த கேப்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். நான் என்னென்ன பேட்டர்ன்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரிங்ஸு, ஸ்பைரல் இதெல்லாம் தானே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இன்னொரு எலமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லைன்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, சேம் இந்த கேப்பே தான் இருக்கணும். இந்த மாதிரி. ஸோ இதில் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட்ஸ், சின்ன டாட், பெரிய டாட். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே டாட்ஸ் வைக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கேப்பில் வந்து அந்த லைன்ஸ் போடுறேன்னு பாருங்கள். ரொம்ப கேப் இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் ஓகே தான். பட் வந்து ஒன்றோடு ஒன்று விட்டாலும் பார்த்துக்கணும். ஓகேங்களா. தென் டாட், பிக் டாட்ஸ் வைக்கிறீங்க, ஸ்மால் டாட். ஓகேங்களா. ஸ்பைரல் போடுறீங்க. ஸோ இந்த லீஃப் தான், லீஃப் கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த லீஃப் தான் போடுறோம். அண்ட் வந்து இந்த இடத்துல இவ்வளோ கேப் விட்டு இங்கே ஸ்பைரல் போடுறோம்.
இங்கே ஒரு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு பெரிய ஸ்பைரல் போடுறோம். பாருங்க நான் எவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்னு. ஓகேங்களா? இங்கே ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அவுட்லைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறோம், பட் அவுட்லைன் போடுறதில்ல. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல கேப்பை என்ன ஃபில் பண்ணுறோன்னு. இங்கே கொஞ்சம் கேப் விடுறீங்க. அண்ட் இந்த இடத்துல ஸ்னோ எலமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த டைப் இப்போ இதுதான் இதில் போட போகிறோம், பட் இந்த ஷேப்பில் போடுறோம். புரியுதா? இந்த இடத்துல வந்து நல்லா திக்காக போல்டாக, கீழே வந்து ஷார்ப்பாக தின்னாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கேப்லலாம் என்ன ஃபில் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க இந்த லீஃபை. இங்கே வந்து லீஃப். ஓகேவா? புரியுதா நான் எப்படி இந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டேன் அப்படின்னு? ஸோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம்.
ஓகேங்களா, உள்ளே நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து தெரியணும். நீங்கள் அதுக்குள்ளேயே சேர்த்து ஃபில் பண்ணிடாதீங்க. ப்ரெஷர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அண்ட் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஷேப் போடுறேன். இப்படி தள்ளி தள்ளியே வைங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி கொஞ்சம் பக்கம் பக்கமாக வச்சாலும் இப்படி மிஸ் ஆயிரும். ஓகேங்களா, இது ஒரு சின்ன ஃப்ளவர் பஞ்ச். இப்போ நான் வந்து ஒரு 5 ஃப்ளவர் பஞ்ச் பார்த்தல, ஸோ அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் பஞ்ச். இப்போ வந்து நம்ம பெருசாக ஒரு ஃப்ளவர் பஞ்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்பைர் போட்டு எப்படி பார்த்தோம், ஸ்பைரல் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி தானே அம்ஸ் போட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நீளமாக போடுறீங்க பாருங்கள், எப்படின்னு இப்படி போடுறீங்க ஒல்லியாக. ஓகேவா,
இதில் வர எல்லா ஹம்ஸுமே வந்து இப்படி லாங் ஹம்ஸாக தான் போடணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடம்லாம் வந்து உள்ளே எனக்கு மெஸ் ஆகலை. ஸோ அந்த ஷேப்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ஷேப்ஸ் அப்படின்னா அந்த ஷேப்ஸ் எனக்கு எல்லாமே அப்படி தெரியுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து சில பேர் வந்து போல்டு ஹென்னா ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு இல்லையா, அப்போ வந்து இந்த ஷேப்லாம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ இப்போ பாருங்கள், நான் இந்த ஷேப் போட்டிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த ஷேப் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் போட்டிங்க இல்லையா, ஸோ அதில் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக ப்ரெஷர் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 6 ஃப்ளவர் பஞ்சஸ் போட்டிருக்கேன் இல்லையா, 7th ஒன் வந்து நீங்கள் தான் போட போகிறீங்க. ஃப்ளவர் மட்டும் என்ன ஃப்ளவர் போடுறதுன்னு சொல்லி நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? மற்றபடி இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் தான் போடணும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் தான் போட போகிறேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து லேயர், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல், பெரிய ஸ்பைரலாக போடுங்க. நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த ஷேப் வந்து தென் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஷேட் பண்ணுறீங்க பாருங்கள். தென் வந்து ஹைலைட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து சுற்றி இந்த எலமெண்ட்ஸ்லாம் போட்டு முடிச்சது அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து இப்போ உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன்.
ஓகேங்களா. இப்போது இதில் நீங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து சுற்றி ட்ரா பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கோங்க. சேம் இந்த மாதிரி லீஃப் போடுறீங்க. சுற்றி நீங்கள் ஒரு 2 சைடு நீங்கள் போட்டாலும் ஓகே, 3 சைட்ஸ் எனக்கு போட்டாலும் ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பஞ்ச் வந்து எனக்கு கொண்டு வரீங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி லீஃப் அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் போட்டு நம்ம வந்து இங்கே ஷார்ட் டர்ம்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதுக்குள்ளே சின்ன சின்ன சர்க்கிள் போடுறீங்க. இங்கே ஷார்ப்பாகி அண்ட் திக்காகி அகெயின் ஷார்ப் ஆகணும். இந்த இடத்துல மட்டும் திக், இங்கே மட்டும் தின். ஸோ அந்த ஷேப் இங்கே வந்து ஈவனாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ஹம்ஸ் இந்த மாதிரி போடுறீங்க. ஷார்ட் ஹம்ஸ் வேண்டாம், லாங் ஹம்ஸ் இந்த மாதிரி போடுறீங்க. ஓகேங்களா. அண்ட் வந்து இந்த மாதிரி டாட்டட் ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இதுலேயே எனக்கு வந்து போட்டு காட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக வரணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ இதையவே வந்து இந்த இடத்துல ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல போட்டு அதை சுற்றி கூட இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் ஃப்ளவர் பஞ்ச் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. 7th ஒன் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அண்ட் இந்த வந்து திக் போல்ட் ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளால மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.